400 வருஷ அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை, மோசேயின் பிறப்பு, வளர்ப்பு, உண்டாக்கப்பட்ட தெய்வங்கள் ஒன்றுமில்லை என்று சொல்லி அழிக்கப்பட்ட 10 வாதைகள், 10 பிரமாணங்கள், ஆசரிப்பு கூடாரம். 40 வருஷம் அவர்களை வழிநடத்தின ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்துக்கு வரும்படி அழைக்கிறார். யாத்திராகமம். வாருங்கள் சேர்ந்து படிப்போம் உங்கள் ஹோப் டிவியில். உலகெங்கும் உள்ள ஹோப் டிவி தமிழ் நேயர்களுக்கு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். மற்றும் ஒரு இனிய நன்னாளிலே ஓய்வு நாளின் பள்ளி பாடங்கள் நிகழ்ச்சியின் சார்பாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். வாங்க நிகழ்ச்சிக்குள்ள கடந்து போகலாம். இதனால விசேஷமாய் போதகர் கெர்ஷோம், போதகர் சார்ல்ஸ் இருப்பது குறித்து மிகுந்த மகிழ்ச்சி. உங்கள் இருவரையும் நான் நிகழ்ச்சிக்குள்ளாய் வரவேற்றுக் கொள்கிறேன். ஒரு புதிய காலாண்டுக்குள்ளாய் நாம் கடந்து போக போகிறோம். இந்த காலாண்டினுடைய பாடத்தை அறிமுகப்படுத்தும்படி சார்ல்ஸை கேட்டுக்கொள்கிறேன். இந்த 3ஆம் காலாண்டு ஒரு மிக சிறப்பான ஒரு காலாண்டாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. யாத்திரையாகம புத்தகத்தை நாம் விரிவாக படிக்கத்தக்கதாக இருக்கிறோம். இதனுடைய எழுத்தாளர் வேதாகமத்திலே மோசே என்று நாம் அறிந்திருக்கிறோம். மோசேயை கொண்டு ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு பெரிய ரட்சிப்பை கொடுத்து ஏராளமான அற்புதங்களை அவர்களுக்கு முன்பாக நிகழ்த்தி பார்வோனுடைய கையிலிருந்து இஸ்ரவேல் ஜனங்களை விடுவித்து இதோ அவருடைய மகிமைக்குள்ளாக அவர்கள் அழைக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பதற்கு அடையாளமாக மோசேவுக்கு ஆண்டவர் முச்செடியிலே தரிசனமான பொழுது அவருக்கு உண்டான ஆவல் என்ன அப்படின்னா, எப்படியாகிலும் இந்த தேவ மகிமைக்குள்ளாக நான் பிரவேசிக்க வேண்டும், உம்முடைய மகிமையை காண்பியும் என்கின்ற ஒரு ஆவல் அவருக்கு உண்டானது போல அதே ஆவலை நம் எல்லாருக்குள்ளாகவும் உண்டாக்கி இருக்கிறார். அந்த ஜனங்களுக்கு வாக்குத்தத்தங்களை ஏராளமாய் கொடுத்து அவருடைய பிரமாணத்தையும் கொடுத்து இதோ மேன்மையான வாக்கை கிறிஸ்து நிறைவேற்றுவார் என்கின்ற நம்பிக்கையின் மூலமாக அவர்களை ரட்சித்தார். அந்த நம்பிக்கைக்குள்ளாக இன்னைக்கு நாம் நிலைத்திருக்கிறோம். அதை கிறிஸ்து இப்பொழுது நிறைவேற்றி கொண்டிருக்கிறார் என்பதை இந்த காலாண்டு முழுவதுமாக நாம் படிக்கத்தக்கதாக இருக்கிறோம். 2025ஆம் வருடம் 3ஆம் காலாண்டு இந்த பாடத்துக்குள்ளாய் கடந்து செல்ல போகிறோம். போதகர் கெர்ஷோம், இந்த பாடத்தை அறிமுகப்படுத்தி வைங்க. இந்த வார பாடம் 1. பாடத்தின் தலைப்பு ஒடுக்குதல், மோசேயின் பிறப்பும் பின்னணியும். மனப்பாட வசனம் யாத்ராம் 2ஆம் அதிகாரம் 23, 24, 25 வசனங்கள். சில காலம் சென்ற பின் எகிப்தின் ராஜா மரித்தான். இஸ்ரவேல் புத்திரர் அடிமைதனத்தினால் தவித்து முறையிட்டு கொண்டிருந்தார்கள். அவர்கள் அடிமைதனத்திலிருந்து முறையிடும் சத்தம் தேவ சந்நிதியில் எட்டினது. தேவன் அவர்கள் பெருமூச்சை கேட்டு தான் ஆபிரகாமோடும் ஈசாக்கோடும் யாக்கோபோடும் செய்த உடன்படிக்கை நினைவு கூர்ந்தார். தேவன் இஸ்ரவேல் புத்திரரை கண்ணோக்கினார். தேவன் அவர்களை நினைத்தருளினார் என்பதே. இந்த காலாண்டு முழுவதுமாக நல்ல அறிமுகத்தை சனிக்கிழமை பகுதியில் கொடுத்துருக்குறாங்க. எல்லா அறிமுகத்தையும் சார்ல்ஸ் நேர்த்தியாக சொல்லுவீங்க. இந்த அறிமுகத்தை நீங்கள் தொடக்கி வைங்க. இந்த பாட ஆசிரியர் ஜெரி முஷ்கலா என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். அவர் நம்முடைய ஆண்ட்ரூஸ் யூனிவர்சிட்டியில் டீனாக இருக்கிறது. அவர் தான் இந்த இன்ட்ரடக்ஷன் எல்லாம் மிக நேர்த்தியாக நமக்கு தொகுத்து கொடுத்திருக்கிறார். இன்றைக்குரிய முதல் பாடத்தில் நாம் என்ன பார்க்கிறோம் அப்படின்னா, புறக்கணிக்கப்பட்டவர்கள் அல்லது ஒடுக்குதலுக்குள்ளாக இருக்கிறவர்கள், அடிமைதனத்தில் இருக்கிறவர்களை ஆண்டவர் மறக்கவில்லை, அவர்களை அறிந்திருக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்களை எப்படி ஆண்டவர் பெயர் சொல்லி அழைத்து நான் அறிந்திருக்கிறேன் என்று சொன்னாரோ, அதே போல ஒரு மேன்மையான நம்பிக்கை ஒடுக்கப்படுகிற எந்த பிள்ளைகளுக்கும் உண்டு என்பதை ஆண்டவர் நமக்கு காண்பிக்கிறார். குறிப்பாக இந்த பாடத்தை நாம் எதை மையமாக வைத்து படிக்கப் போகிறோம் என்றால், யாத்திரையாகமும் 1ஆம் அதிகாரம், 2ஆம் அதிகாரம், இன்னும் ஆதியாகமும் 37, 39 மையமாக வைத்து மோசேயை உண்டாக்கினதின் மூலமாக 400 வருஷம் அடிமைதனத்தில் இருந்த அவர்களை ஆண்டவர் எப்படி ரட்சித்தார் என்பதை இந்த பாடத்திலே நாம் விரிவாக படிக்கத்தக்கதாக இருக்கிறோம். கெர்ஷோம், முதலாவது கேள்வி உங்களுக்கு. யாக்கோபின் குடும்பத்தில் எத்தனை பேர் எகிப்துக்குள் குடிபெயர்ந்தார்கள்? யாத்ராக புஸ்தகம் இது துவங்கும் பொழுதே அந்த ஒரு துவக்கத்தோடு துவங்குகிறது. அதாவது எகிப்திலிருந்து யாக்கோபின் சந்ததி எத்தனை பேர் வந்தாங்க என்று சொல்லி அங்கே மோசே பதிவு செய்கிறார். இங்கே யாத்ராகம் என்ற புத்தகத்துக்கு எபிரேய பதம் என்ன என்று சொன்னால் பெயர்கள். அதுதான் இங்கே வாசிக்கும் பொழுது அங்கே அந்த இஸ்ரவேலின் ஞாபகங்கள், யாக்கோபின் குமாரர்கள் யார் என்று சொல்லி அப்படி ஒரு துவக்கத்திலே இங்கே துவங்குவதை நாம் பார்க்க முடியும். இங்கே யாத்ராம் 1:5 யாக்கோபின் கற்பு பிறப்பாகிய யாவரும் 70 பேர் அங்கே என்ன செய்கிறாங்க அப்படின்னா எகிப்துக்கு வராங்க. இதை ஏன் எங்கள் மோசே பதிவு செய்கிறார் என்று சொல்ல முக்கியமான காரணம் இருக்கிறது. என்று சொன்னால் துவக்கத்திலே ஒரு தேவனுடைய ஆசீர்வாதத்தை, அவருடைய உடன்படிக்கை நிறைவேறுதலை நினைப்பூட்டும் விதமாக என்ன செய்கிறார் அப்படின்னா
மோசே அங்கே பதிவு செய்கிறார் என்று சொன்னால், அங்கே வசனம் 7 பார்க்கும் பொழுது இந்த 70 பேர் எப்படி ஒரு திரள் கூட்டமாய் மாறினார்கள். வசனத்தை வாசித்தோம் அப்படின்னா, மிகுதியும் பழுகி ஏராளமாய் பெருகி பலத்திருந்தார்கள் என்று சொல்லி அங்கே இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து சொல்லப்படுகிறது. இதே ஒரு வாக்கியங்கள் தான் எங்கே பயன்படுத்தப்பட்டது அப்படின்னா, ஆதியாம் 1:28 ஆண்டவர் சிருஷ்டிப்பை அங்கே உருவாக்கின பிறகு மனித குலத்துக்கு சொன்ன ஆசீர்வாதம், நீங்கள் பழுகி பெருகுங்கள். அப்போ அவங்க என்ன பார்க்கணும் அப்படின்னா, ஆண்டவர் முற்பிதாக்களான ஆபிரகாம் யாக்கோபுக்கு சொன்னது போல வானத்தின் நட்சத்திரம் போல நீங்கள் ஆவீங்க அப்படின்னு சொல்லி ஆபிரகாம் சொன்னார். யாக்கோபுக்கு 46:3 ஆதியாமத்தில் உன்னை பெரிய ஜாதி ஆக்குவேன். இந்த வாக்குரைத்த வாக்குத்தத்தை நிறைவேறுதல் என்ன செய்கிறது என்று சொன்னால், இது காட்டுகிறதை நாம் பார்க்க முடியும். அப்போ என்ன புரிந்து கொள்கிறோம் அப்படின்னு சொன்னால், our God is a promise keeper. வாக்குரைத்தவர் வாக்கு மாறாதவர் என்கிற ஒரு அணித்தரமான ஒரு சத்தியத்தை அங்கே பதிவு செய்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்கிறோம். பாஸ்டர் சார்ல்ஸ், இஸ்ரவேல் சந்ததியார் எகிப்தில் இருந்து வெளியேறிய போது இருந்த சூழ்நிலை என்ன? இந்த சூழ்நிலை ஏற்கனவே பாஸ்டர் பேசி கொண்டிருந்த பிரகாரமாக ஆபிரகாமுக்கு முன் அறிவிக்கப்பட்டது. அதாவது அந்த ஜனத்தினுடைய அக்கிரமம் நிறைவேறும் பொழுது 400 வருஷம் கழித்து உன்னுடைய ஜனங்கள் விடுதலையாக்கப்படுவார்கள் என்பதை முன்னமே தீர்க்க தரிசனமாக ஆண்டவர் சொல்லியிருந்தார். அப்படி என்றால் ஆண்டவருடைய ஜனங்கள் எப்படிப்பட்ட பாடுகளை அவர்கள் அடைய போகிறார்கள் என்பதை தேவன் முன்னமே அறிந்திருந்தார். இதை ஒரு 5 பாயிண்டாக நம்ம பார்க்கலாம். 400 வருஷம் அவர்கள் அடிமைதனத்திலே இருந்தார்கள். அவர்கள் எவ்வளவாய் ஒடுக்கப்பட்டார்களோ அவ்வளவாய் அவர்கள் வளர்ந்தார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். அநேக ஆண் பிள்ளைகளும் குழந்தைகளும் எபிரேயர்களுக்கு பிறந்தது. இதை பார்த்து பார்வோனும் அவனுடைய சந்ததியும் ஆச்சரியப்பட்டார்கள், பயந்தார்கள் என்றும் சொல்ல வேண்டும். அதோடு நிற்கவில்லை. பிறக்கிற ஆண் குழந்தைகளை அப்படியே நாம் விட்டுவிட்டால் இவர்கள் நம்மை ஆண்டு கொள்வார்கள் என்று சொல்லி ஆண் பிள்ளைகளை என்ன பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா, கொலை செய்ய ஆரம்பித்தார்கள். நைல் நதியிலும் போட்டு அவர்கள் கொன்றார்கள் என்று பார்க்கிறோம். ஆனால் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே மோசே என்னும் பக்தனை ஆண்டவர் அவர்கள் மத்தியிலே இரட்சகனாக எழுப்புகிறார். அந்த மோசே வளர்ந்து இதோ கர்த்தருடைய பலத்தினாலே இவர்களை ரட்சிக்க வருகிறார் என்று பார்க்கிறோம். அவர் வந்தபோது 10 வாதைகளை ஆண்டவர் ஊற்றி அவரே மெய்யான கர்த்தர் என்பதை காண்பிக்கிறதற்கு ஏதுவான ஒரு சூழ்நிலை ஆண்டவர் ஏற்படுத்துகிறார். அது எப்படி முடிகிறது என்றால், இஸ்ரவேல் ஜனங்களுடைய ரட்சிப்பிலும் விடுதலையிலும் அது முடிகிறது. அந்த தேசத்தை விட்டு அவர்கள் புறப்படுகிறார்கள் என்று நாம் பார்க்கிறோம். நல்ல பாடங்களை படித்துக் கொண்டிருக்கிறோம். ஒரு இடைவேளைக்கு பின்பாக மீண்டும் சந்திப்போம். பிரியமானவர்களே, ஒரு இடைவேளைக்கு பின்பாக மீண்டும் நிகழ்ச்சி தொடரும். பிரியமானவர்களே, இடைவேளைக்கு பின்பாக மீண்டும் நிகழ்ச்சிக்குள்ள நம்ம கடந்து போகலாமா? பாஸ்டர் கிருஷ்ணம், உங்களுக்கான கேள்வி, யோசேப்பை பார்வோன் எப்படி கனப்படுத்தினான்? ஆதியாகமம் 41 அதிகாரம் 41, 43 வசனங்களிலே இதை குறித்து நாம் படிக்க முடியும். அங்கே யோசேப் என்ன செய்கிறார் அப்படின்னா, தேசம் முழுமைக்கும் அதிகாரியாக நியமிக்கிறார். நியமித்த பிறகு தன் முத்திரை மோதிரத்தை எடுத்து அங்கே அணிவித்து மெல்லிய வஸ்திரத்தினால் அவனை உடுப்பித்து பொன் சரப்பணியை என்ன செய்கிறார் அப்படின்னா தரிக்கிறார். இது எதை குறிக்கிறது என்று சொன்னால், இந்த முத்திரை மோதிரம் அதை அஃபிஷியல் டாக்குமெண்ட்ஸ் என்ன செய்ய முடியும், சைன் போட முடியும். கிங்லி ரோப்ஸ், மெல்லிய வஸ்திரம் ராஜாக்கள் அணிவிக்கிற இந்த வஸ்திரம். பொன் சரப்பணியை பார்த்தோம் அப்படின்னா உயரிய அதிகாரிகள் என்ன செய்வாங்க அப்படின்னா அதை அணிவித்திருப்பார்கள். அதில் ராஜாவுடைய பெயரும் அவருடைய தலைப்பும் பார்வோன் என்று சொல்லி அங்கே போடப்பட்டிருக்கும். பின்னர் 2ஆம் ரதத்தில் ஏற்றி எல்லாரும் அவனுக்கு முன்பாக பணியும்படி என்ன செய்கிறாரு, அங்கே பார்வோன் செய்கிறான். அது மாத்திரமல்ல, யாக்கோபின் குடும்பத்தாருக்கு அங்கே சிநேகம் பாராட்டுவதை நாம் பார்க்க முடிகிறது. அங்கே யாக்கோபை அழைத்து வரும்படியாக பார்வோன் என்ன செய்கிறாரு, தன் ரதங்களை அனுப்புகிறார். ஆதியாம் 46:5 வாசிக்க முடியும். ஆதியாம் 47:6 இப்போ அவர் எல்லாரும் அங்கே எகிப்துக்கு வந்த பிறகு யோசேப்பு அவர்களை போய் பார்வோன் படி நிப்பாட்டுறாரு. அதுக்கு அவர் சொல்லும் பொழுது, நல்ல தேசத்திலே அவர்களை குடியேற்றும்படி கூறினான். இவ்விதமாக பார்வோன் அங்கே யோசேப்பின் குடும்பத்தாருக்கு அங்கே சிநேகம் பாராட்டுவதை நாம் பார்க்க முடிகிறது. தொடர்ந்து பாஸ்டர் சார்ல்ஸ், கடினமான தொடக்கத்துக்கு பிறகு யோசேப்பு எகிப்தில் எப்படி ஆசீர்வதிக்கப்பட்டான்? ஆண்டவர் யோசேப்பை ஒரு முக்கியமான நோக்கத்திற்காக கொண்டு போனார் என்பதை நாம் முதலாவதாக புரிந்து கொள்ள வேண்டும். மிகுந்த பாடுகளுடன் அவர் போனார். முதல்ல அந்த பாடுகளை தன்னுடைய உடன் சகோதரிடத்திலே அவர் பெற்றார். பிற்பாடு அவரோடு கூட ஆண்டவருடைய பிரசன்னம் இருந்தது என்பதை ஒவ்வொரு வாக்கியத்திலும் நாம் பார்க்க முடியும். யோசேப்பை குறித்து படிக்கும்பொழுது அவன் காரிய சித்தி உள்ளவனானான். கர்த்தருடைய பிரசன்னம் அவனோடு கூட இருந்தது. அவன் செய்த அனைத்தையும் கர்த்தர் வாய்க்க பண்ணினார் என்று பார்க்கிறோம். அப்போ முதல் மேன்மை அவர் அதான் அடைகிறார். அப்போ யாரெல்லாம் கஷ்டப்படுறாங்களோ, ஐயோ அவங்கள கடவுள் கைவிட்டுட்டாரு அப்படின்னு நினைக்கிறதுக்கு இடம்
இல்லை. உத்தமர்களுக்கு தேவன் என்றும் துணை என்பதை யோசேப்பின் வாழ்க்கையை அடையாளப்படுத்துகிறது. அப்படி அடுத்ததாக பார்க்கும் பொழுது அவர் விற்கப்பட்ட அந்த வீட்டிலே, போர்த்திபாருடைய வீட்டிலே ஒரு மேன்மையான ஆசீர்வாதத்தை அவர் பெறுகிறார். இவர் பயங்கர காரி சுத்தியுள்ளவராக இருக்கிறதுனால எல்லா பொறுப்புகளையும் அவர்கிட்ட கொடுக்குறாரு. ஒரு பெரிய சோதனை அவருக்கு வருகிறது. அந்த சோதனையில் அவர் மீண்டுமாக என்ன பண்ணுறாருனா சிறைச்சாலையில் அகப்படுகிறார். அது ஒரு பெரிய பாடு. அங்கேயும் ஆண்டவரை அவர் கேள்வி கேட்கவில்லை. ஆனால் அங்கே இவருக்கு கொடுக்கப்பட்ட ஒரு ஆவிக்குரிய வரத்தை ஆண்டவர் வெளியே கொண்டு வரார். எகிப்தியர்கள் அறிந்து கொள்கிறார்கள். அதில் குறிப்பாக இவரோட சிறைச்சாலையில் இருந்த 2 பேருக்கு, பானபாத்திரக்காரனுக்கும் இன்னும் ஆகாரத்தை உண்டு பண்ணுகிறவனுக்கும் விளக்கத்தை கொடுக்கிறார். அந்த சொப்பனத்தில் ஒருவனுக்கும் 2 பேருக்குமே நிறைவேறுகிறது. ஒருவன் ஜீவனோடு இருக்கிறான், மற்றொருவன் மரித்து போகிறான். ஆனால் அவன் மறந்து போகிறான். பிற்பாடு என்ன நடக்குது அப்படின்னா, ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலைக்குள்ளாக தள்ளப்படுகிறது போல ஒரு சொப்பனத்தை யாருக்கே கொடுக்கிறார்? ஆண்டவர் பார்வோனுக்கே கொடுக்கிறார். அப்பதான் இதோ ஒரு மனுஷனை நான் அறிவேன், எபிரேய புத்திரன் என்று சொல்லும் பொழுது அவனை அழைத்து கொண்டு வா என்றதும் இவர் போய் நிற்கிறாரு. தேவனுடைய அனந்த ஞானத்தை பார்வோனும் அறிந்து கொண்டு அவர் ஒரு வார்த்தை சொல்றாரு, தேவனுடைய ஆவியை பெற்ற இந்த மனுஷனை போல் வேற ஒரு மனுஷன் இல்லை என்று சொல்லுகிறார். அப்படிப்பட்ட ஒரு மேன்மையான உயர்வை பெற்றது மாத்திரமில்லாமல் பார்வோனுக்கு அடுத்து ஒரு ஸ்தானத்திலே அவர் இருக்கிறாரு. அதுக்கப்புறம் அவருடைய அண்ணன்களெல்லாம் அவர் என்ன பண்ணுறாரு, மன்னித்து அவருடைய ஒரே தம்பியையும் அவர் எகிப்திலே அவர்களை ஏற்றுக்கொள்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். ரொம்ப பிரபலமான ஒரு நபரை குறித்து நாம் படித்து கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து நாம் பேசுவோம். பாஸ்டர் கெர்ஷோம், ஆதியாகமத்தை தவிர்த்து யாத்ராம் புத்தகத்தை புரிந்து கொள்ள முடியுமா? முடியாது என்று தான் சொல்ல வேண்டும். என்று சொன்னால் ஆதியாகமம் அங்கே யாத்ராகமத்துக்கு ஒரு முன்னோட்டமாக இருக்கிறது, அங்கே வேறாக இருக்கிறது. பாஸ்டர் சொன்னது போல இப்போ உதாரணமாக நான் பார்த்தோம் அப்படின்னா, இப்போ யாத்ராகமத்திலே அங்கே இஸ்ரவேல் சந்ததி அங்கே அடிமைத்தனத்துக்கு போகிறாங்க. அது எங்கே முன் உரைக்கப்பட்டது என்று சொன்னால், அங்கே ஆபிரகாமுக்கு ஆண்டவராகிய தேவன் என்ன செய்கிறாரு, உன் சந்ததியை நான் ஆசீர்வதிப்பேன் என்று சொல்கிறார். பின்னர் என்ன செய்கிறாரு, எகிப்திலே அவர்கள் எப்படி அடிமைத்தனமாக இருப்பார்கள் என்று சொல்லி அங்கே ஆதியாகமம் 15:3 ஆண்டவர் சொல்லும் பொழுது, உன் சந்ததியார் தங்களுடைய தள்ளாத அந்நிய தேசத்திலே பரதேசிகளாக இருந்து அத்தேசத்தாரை சேவிப்பார்கள், அவர்களால் 400 வருஷம் ஒத்துரப்படுவார்கள் என்பதை ஆண்டவர் என்ன செய்கிறாரு இங்கே தீர்க்க தரிசனமாக உரைப்பதை நாம் பார்க்க முடியும். அப்போ ஆண்டவர் அங்கே அவர்களை கைவிட்டு விடவில்லை. நம்ம ஏற்கனவே பார்த்தோம், அங்கே யாத்திராவும் துவங்கும் பொழுதே ஒரு ஆசீர்வாதத்தோடு அவர்கள் பழுகி பெருகினார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். தன்னுடைய பிள்ளைகள் ஆண்டவர் கைவிடாதபடிக்கு இஸ்ரவேல் முறையிட்ட பொழுது ஆண்டவர் என்ன செய்கிறார், பலத்த கரத்தினாலே, யாத்திராம் 2:24-25 வாசிக்கும் பொழுது தேவன் பலத்த கரத்தினால் அவர்களை சந்தித்தார் என்று சொல்லி நாம் பார்க்க முடிகிறது. என்ன கற்றுக்கொள்கிறோம் அப்படின்னா, நாம் கடினமான சூழ்நிலையிலே ஆண்டவரை நாம் நம்பிக்கையோடு நாம் எதிர்பார்த்து கொண்டு இருக்க வேண்டும். சங்கீதம் 50:15 சொல்லும் பொழுது, ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய் என்கிற ஒரு வாக்குத்தத்தை நாம் இங்கே புரிந்து கொள்ள முடியும். இன்டர்நேஷ்னல் நர்சஸ் டே அதை பற்றி நம்ம படிக்கிறோம். இங்கே செவிலியர்கள் செய்த பணி என்ன பணி, அவங்களுடைய முக்கிய பணி என்ன? பொதுவாக இப்போ நம்ம கொண்டாடுற இன்டர்நேஷ்னல் நர்சிங் டே ஃப்ளாரன்ஸ் நைட்டிங்கேலை மையமாக வச்சு கொண்டாடுறோம். ஆனால் இங்கு வேதாகமத்திலே இதோ எபிரேய ஆண் பிள்ளைகள் கொல்லப்படாதபடிக்கு தேவனிடத்திலிருந்து கட்டளையை பெற்று காத்தார்கள் என்று பார்க்கிறோம். ஆனால் இவங்க யாருடைய கட்டளைக்கு பயப்படலை அப்படின்னா, பார்வோனுடைய கட்டளைக்கு பயப்படலை. இத்தனைக்கும் பார்வோன் அவங்கள தனிப்பட்ட முறையில் கூப்பிட்டு எபிரேய பிள்ளைகளுடைய ஆண் பிள்ளைகளை நீங்கள் கொன்று போடுங்க என்று சொல்கிறார். அதை எங்கே வாசிக்கிறோம் அப்படின்னா, யாத்திரையாகும் 1-15 வாக்கியத்திலே வாசிக்கிறோம். இதில் என்ன ஒரு அற்புதமான இதை நமக்கு பாடத்தில் கொடுத்துருக்குறாங்கன்னா, பார்வோன்ன்றது ஒரு கிங்கோடைய டைட்டில் தான், அவனுடைய பெயர் கொடுக்கப்படவில்லை வேதாகமத்தில். ஆனால் இந்த 2 பெண்மணிகளுடைய பெயர் இங்கு வேதாகமத்தில் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்படின்னா தேவன் இவர்களை பெயர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறார் என்பதை மேன்மைப்படுத்துகிறதற்காகவே இங்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. சிப்பிரால் என்றும் புவால் என்றும் இவங்க 2 பேர். இவங்களை விசேஷமாக ஆண்டவர் பிரித்தெடுக்கிறார். முதல்ல என்ன ஒரு இதை கற்றுக்கொள்கிறோன்னா, இவங்க பார்வோனுக்கும் பயப்படலை, அவனுடைய கட்டளைக்கும் பயப்படலை, இவர்கள் தேவனுக்கு பயந்திருந்தார்கள். ஏன் அப்படின்னா, இவங்க இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறதையும் அவர்களோடு கூட இருக்கிறதை இந்த பெண்மணிகள் 2 பேருமே என்ன பண்ணியிருக்காங்க, ருசித்து இருக்கிறாங்க. அதை இன்னொரு வார்த்தையில் சொல்லணும்னா, தனிப்பட்ட முறையில் இந்த 2 பெண்களும் தேவனை ருசித்திருக்கிறார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். அடுத்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ஆண் பிள்ளைகளுக்கு இவர்கள் தான் பாதுகாப்பு. இவங்க நாங்கள் போகிறதுக்கு முன்னாடியே அவங்களுக்கு பிரசவம்லாம் ஆயிடுது, அவங்க நல்லா இருக்கிறாங்க அப்படின்னு இவங்க பொய் தான் சொல்கிறாங்க.
பட் இருந்தாலும் ஆண்டவர் இவர்கள் செய்த நன்மையின் நிமித்தமாய், நிறைய பேர் நினைப்பாங்க பாஸ்டர் இவங்க பொய் சொல்லி தான் காப்பாற்றியிருக்காங்க, ஆனால் கடவுள் இவங்களை ஆசீர்வதித்தாரு. இவர்கள் சொன்ன பொய்யின் நிமித்தமாய் அல்ல, இதோ தேவனுடைய ஜனத்தை காத்ததின் நிமித்தமாய் கர்த்தர் இவர்களை ஆசீர்வதித்தார் என்று சொல்லி இந்த வேத பகுதியிலே நாம் படிக்கிறோம். நல்ல பாடங்களை படித்துக் கொண்டிருக்கிறோம். ஒரு இடைவேளைக்கு பின்பாக மீண்டும் சந்திப்போம். பிரியமானவர்களே, ஒரு இடைவேளைக்கு பின்பாக மீண்டும் நிகழ்ச்சி தொடரும். பிரியமானவர்களே, இடைவேளை பின்பாக மீண்டும் நிகழ்ச்சிக்குள்ள நம்ம கடந்து போகலாமா? நல்ல பாடங்களை நாம் படித்துக் கொண்டிருக்கிறோம். போதகர் கெர்ஷம், உங்களுக்கான கேள்வி, யோசேப்பின் பிறப்பில் தேவனுடைய அனுகிரகம் எப்படி வெளிப்பட்டது? மோசே வாழ்ந்த காலகட்டத்தில் ஒரு பிரசித்தி பெற்ற பார்வன் வாழ்ந்ததாக நமக்கு சொல்லப்படுகிறது. யார் என்று சொன்னால் தட்மோஸ் 3 என்கிற ஒரு ராஜா. இவனை குறித்து என்ன சொல்கிறார் என்று சொன்னால் எகிப்தின் நெப்போலியன். அப்போது ஒரு 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 கொடுங்கோல் ஆட்சி இங்கே நடைபெற்றிருக்குது என்பதை நாம் புரிந்து கொள்கிறோம். அப்போ யாத்ரா 1:22 நான் வாசித்தோம் அப்படின்னா, அங்கே ஆண் பிள்ளைகளை கொலை செய்ய வேண்டும் என்கிற ஒரு கட்டளை அங்கே பிறப்பிக்கப்படுகிறது. அப்போ எல்லாரும் அங்கே கொலை செய்து கொண்டிருக்கிறார்கள். அந்த நேரத்தில் இதை குறித்து அம்மையார் சொல்லும் பொழுது என்ன சொல்றாங்க அப்படின்னா, சாத்தான் என்ன செய்தான் அப்படின்னா தெய்வ திட்டத்தை அங்கே தவிர்க்கும்படியாக அதை எப்படியாவது குலைத்து போட வேண்டும் என்பதனாலே அங்கே ராஜாவை ஏவினான் என்று சொல்லி அம்மையார் அங்கே சொல்றாங்க. இந்த நேரத்தில் அழகான ஒரு குழந்தை பிறக்கிறது லேவியின் குடும்பத்தில். அப்போது அவங்க அழகுள்ளதாக இருக்கிறது அப்படின்னா நல்ல குணாதிசயங்கள் காணப்பட்டிருக்கிறது என்று சொல்லி எபிரேயர் 11:23 சொன்னது போல இஸ்ரவேலின் விடுதலை நெருங்கி வருவதை மனதில் வைத்து அந்த பெற்றோர் என்ன செய்கிறாங்க, விசுவாசத்தோடு ஒருவேளை இந்த குழந்தை என்ன செய்யலாம், ஆண்டவரால் ஏற்படுத்த விட்ட ஒரு மகனாக இருக்கலாம் என்று சொல்லி இதை உழைத்து வைக்கிறாங்க. அப்போது அதுக்கு மேலே முடியல. 3 மாதத்துக்கு அப்புறம் இப்போ ஒரு நாணர் பெட்டி செய்து என்ன செய்தார்கள், நதியோரத்திலே அவருடைய தாயார் அங்கே அனுப்பி வைக்கிறதா பார்க்க முடியும். இந்த நாணர் பெட்டி என்கிற வார்த்தைக்கு டேபா என்கிற எபிரேய வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. 2 முறை பயன்படுத்தப்பட்டிருக்கு. முதலாவது எங்கே பயன்படுத்தப்பட்டிருக்குன்னா 6ஆம் அதிகாரம் ஆதியாகமத்தில். அங்கே வெள்ளம் வந்த பொழுது ஆண்டவர் ரோவாவின் பேலையை அங்கே செய்து அங்கே ஜீவராசிகளை காப்பாற்றணும் என்று சொல்லி பார்க்கிறோம். அதே போல் இங்கே மோசே இஸ்ரவேலின் விடுதலைக்காக இருக்கக்கூடிய தாசன் அங்கே காப்பாற்றப்படுகிறான் என்கிற இதை நான் பார்க்க முடியும். இதில் தேவனுடைய அனுக்கிரகம் இருக்கிறது. சரியாக அந்த நேரத்தில் தான் என்ன செய்கிறாங்க அப்படின்னா, அங்கே நம்ம பாடத்தில் சொல்லப்பட்டது போல் ஹட்ஷப்சூட் என்கிற அந்த ராஜஸ்திரீ வராங்க அந்த நைல் நதிக்கு. அவனுடைய கிருபையினாலே இதை குறித்து எலன் வைட் சொல்லும் பொழுது பேட்ரியாட்ஸ் அண்ட் ப்ராஃபிட்ஸ் பக்கம் 243 ஏஞ்சல்ஸ் டைரக்டட் த ஃபேரோஸ் டாட்டர். தேவ தூதர்கள் என்ன செய்தாங்களாம், அந்த ராஜஸ்திரியை அங்கே அனுப்பி வைத்திருக்கிறாங்க, அந்த இடத்துக்கு அவங்க வழி அனுப்பியிருக்கிறாங்க. அப்போது அவர்கள் பார்த்த மாத்திரத்தில் இந்த குழந்தையை எடுத்து இதை வளர்க்க வேண்டும் என்கிற எண்ணம் தோணுகிறது. அதே நேரத்தில் சரியாக மிரியாம் அங்கே வராங்க. சொந்த தாயாரே இங்கே வந்து அந்த குழந்தையை 12 வயது வரையிலும் வளர்க்கும்படியாக தேவனுடைய அனுக்கிரகம் அங்கே இருப்பதை நாம் இந்த காரியங்கள் மூலமாக நாம் தெரிந்து கொள்கிறோம். நைல் நதி ஒரு தேசத்துலேருந்து இன்னொரு கண்டத்துக்கு போகிற நதி. கரெக்டாக அந்த டைமில் அங்கே சிக்கி அவங்க பார்த்து அதை பண்ணுற காரியம் நிச்சயமாக ஆண்டவர் இருக்கிறார் என்பதை நாம் பார்க்குறோம். ஃபஸ்ட்டு உங்களை நான் பார்க்குற நிறைய இடத்துல போனால் ஒரு புக்கு வாங்குவீங்க. நீங்களும் தாஸ்குமார் புக்கு வாங்குவீங்க, நிறைய படிக்கிறீங்க, பவுலை பற்றி அதிகமாக தெரிஞ்சிருக்கிறீங்க. எல்லா படிப்பும் ஒரு நாள் வீணாக தானே போக போகுது, ஏன் படிக்கணும்? இது ஒரு முக்கியமான ஒரு கேள்வி. ஏன் அப்படின்னா, உலக ஞானத்திற்கும் தேவன் கொடுக்குற ஞானத்திற்கும் வித்தியாசம் இருக்குது. நம்ம மோசேவை மையமாக வைத்தே பேசுவோமே. மோசே அவர் முதல் 40 வருஷம் எங்கே இருந்தார் அப்படின்னா, பார்வோனுடைய அரண்மனையில் அவர் இருந்தார் என்று பார்க்கிறோம். அடுத்த 40 வருடம் அவர் ஜெத்ரோவின் மகளை திருமணம் செய்து அவருடைய ஆடுகளை மேய்த்தார். பிற்பாடு 40 வருஷம் இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்தினார், 120 வருஷம். அதில் அந்த முதல் 40 இயர்ஸை நம்ம எடுத்து படிக்கும்போது அவர் சின்ன வயசுலேருந்தே அந்த எகிப்தின் சாஸ்திரங்கள் எல்லாத்தையும் அவர் கற்று தேர்ந்தார் என்று சொல்லி ஸ்தேவான் தன்னுடைய பிரசங்கத்தில் அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரத்தில் சொல்கிறார். ஆனால் தேவன் அவரை யாத்திரையாகமம் 3 சந்திக்கும் பொழுது, இதோ நான் திக்கும் மந்தவாயுமானேன். ஏன் அப்படின்னா, அந்த 40 வருஷம் ஆடுகளை அவர் மேய்த்த பொழுது என்னெல்லாம் படித்தாரோ எல்லாமே மறந்து போயிடுச்சு. அதனால தான் டீச்சர்ஸ்க்கு சொல்லுவாங்க, த மோர் யூ டீச் த மோர் யூ ரிமெம்பர்ன்னு சொல்லுவாங்க. நம்ம கூட வசனங்கள் நிறைய படிக்கிறோம், படிச்சுட்டு அதை நம்ம மற்றவங்களுக்கு போதிக்காமல் விட்டுட்டோம் அப்படின்னா அதை நாம் மறந்து விடுவோம். கல்வியை பொறுத்த வரைக்கும் அப்படி தான். அப்போ ஆண்டவர் நம்மகிட்ட என்ன எதிர்பார்க்கிறாருன்னா, படிப்பு எதுவாக இருந்தாலும் அது ப்ராக்டிக்கலாக நம்முடைய வாழ்க்கையில் என்ன இருக்கணும், நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்கணும். நிறைய பேர் சொல்கிறாங்க, நான் ஃபுல்லாக பைபிள் ஃபுல்லாக டாக்டர் ஃபுல்லாக படித்த பிறகு நான் ஊழியத்துக்கு போகிறேன்றாங்க. அது நிச்சயமாக நடக்குமா, இல்லை கொஞ்சம் தெரிஞ்சால் போதுமா, சாட்சி சொன்னால் போதுமா? நமக்கு தெரிந்திருக்கிற அந்த கொஞ்சம் சத்தியத்தில் நம்ம உண்மையாக இருக்கும்பொழுது நாம் இன்னும் வளருகிறதுக்கு எதுவாக ஆண்டவர் உதவி செய்வார். எந்த ஒரு போதகருமே நான் ஃபுல்லாக பைபிளை கரைச்சி குடிச்சிருக்கேன், எனக்கு எல்லாமே டாப் டு பாட்டம் தெரியும் என்று யாருமே சொல்ல முடியாது. எல்லாரும் கற்றுக்கொண்டே இருக்கிறோம்.
இதை தான் அப்போஸ்தலர்களையும் பவுலையும் பயன்படுத்தின பொழுது ஆண்டவர் காண்பிக்கிறார். நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா பேதுரு படிக்காதவர். அவரை எங்கே பயன்படுத்துகிறாரு அப்படின்னா நல்ல கற்றவர்கள் மத்தியில், எபிரேயர்களில் ரொம்ப ஞானிகள் மத்தியில் பயன்படுத்துகிறார். ஆனால் இதே பவுல் நல்ல கற்று தேர்ந்தவர், கமாலியல் இடத்துல படித்தவர். ஆனால் அவரை எங்கே ஆண்டவர் யூஸ் பண்ணுறார் அப்படின்னா படிக்காத புறஜாதியர்கள் மத்தியில் அவரை பயன்படுத்துகிறார். இதில் என்ன நாம் தெரிந்து கொள்ளுகிறோம் என்றால், தேவனுடைய வழி நடத்துதலும் அவர் கொடுக்கும் ஞானம் நமக்குள்ளாக கிரியை செய்யும் பொழுது இந்த உலகத்தின் படிப்பெல்லாம் ஒன்றும் இல்லை. அதனால தான் அவர் பிலிப்பியர் 3ஆம் அதிகாரத்தில் பவுல் சொல்லும் பொழுது, இவைகளை எல்லாம் குப்பை என்றும் நான் எண்ணி கிறிஸ்துவுக்காக இவைகளை நான் விட்டு நான் முன்னே செல்கிறேன் என்று அவர் சொல்லுகிறார். மோசேயின் வாழ்வில் நடந்த திருப்பு முனை என்ன? மோசே வளர்ந்து அங்கே பெரியவனாகிறான். அங்கே எகிப்தின் தாளந்துகளிலே அவன் அங்கே விருத்தி அடைவதை நாம் பார்க்க முடியும். யாத்திராம் 2:11 நம்ம பார்த்தோம் அப்படின்னா அங்கே ஒரு காரியங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இது குறித்து அம்மையார் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, மோசே ஆனவன் உள்நாட்டு மற்றும் யுத்த பயிற்சிகளை தேர்ச்சி பெற்றவனாக இருந்தான். அங்கே இராணுவத்தின் மத்தியிலே அவன் தான் அங்கே பிரியமானவனாக காணப்பட்டான். அடுத்த பார்வோன் இவன் தான் என்கிற ஒரு அங்கே சூழ்நிலை இருந்த பொழுது அங்கே ஒரு திருப்பு முனை ஏற்படுகிறது. 2:11-12 ஒரு எபிரேயனை அங்கே எகிப்தியன் அங்கே அடிப்பதை பார்த்த மாத்திரத்தில் கோபப்பட்டு என்ன செய்கிறார் அப்படின்னா அவனை கொலை செய்து மண்ணிலே புதைத்து விடுகிறார். அடுத்த நாள் 2 எபிரேயன் என்ன செய்கிறாங்க, அங்கே சண்டை போட்டு கொண்டிருக்கிறார்கள். அவர் மத்தியிலே அவர் போய் பேசும் பொழுது, நேற்று ஒரு எகிப்தினை கொன்றது போல எங்களையும் கொல்ல பார்க்கிறாயா என்று கேட்ட மாத்திரத்திலே ஐயோ செய்தி வெளி ஆகிவிட்டது என்று சொல்லி என்ன செய்கிறாரு, அங்கே மீதியான் தேசத்துக்கு தப்பித்து ஓடுகிறதை நாம் பார்க்க முடியும். 40 ஆண்டு காலம் அரண்மனையில் இருக்கிறார். அடுத்த 40 ஆண்டு காலம் அங்கே தன்னுடைய மாமனுடைய மந்தையை மேய்த்து கொண்டிருக்கிற அங்கே சூழல் அங்கே மீதியான் தேசத்தில் இருப்பதை நாம் பார்க்க முடியும். எகிப்தின் இராணுவத்தின் பிரியமானவனாக இருந்து தன் மாமனின் ஆடு மேய்ப்பவனாக மாறினான் என்கிற ஒரு திருப்பு முனை இங்கே நாம் பார்க்க முடிகிறது. ஃபர்ஸ்ட் பாடத்தை நிறைவு செய்கிறோம். எகிப்தனை மோசே கொலை செய்தது தேவ திட்டமா? இது நிச்சயமாக தேவ திட்டம் அல்ல. ஏன் அப்படின்னா அவர் மனுஷீகத்தில் யோசித்து தான் இந்த செயலை செய்கிறாரு. அதனால தான் ஆண்டவர் அவரை எங்கே அனுப்புகிறாருன்னா மறுபடியும் வனாந்திரத்துக்கு அனுப்புகிறாரு. அங்கே போய் அவர் பொறுமையை கற்றுக்கொண்டு பிற்பாடு தான் என்ன பண்ணணும், இஸ்ரவேல் ஜனங்களை வழி நடத்தணும். என்னாகும் 12 மோசையை போல சாந்த குணம் உள்ளவனை யாரையுமே நான் பார்க்கலன்றார். ஆனால் இங்கே ஸ்டார்டிங்கில் அவருடைய அந்த யூத்வுட் ஸ்டேஜில் அவர் அந்த பொறுமை இல்லாதவராக இருந்திருக்கிறார். அப்போது இந்த ஊழியத்திலே அவர் நடத்தப்படுகிறதற்கு பொறுமை அவசியமாக இருந்தது என்பதை ஆண்டவர் முன்னறிந்ததுனால இந்த ஒரு செயலை மோசே அவருடைய மாம்சீக பலத்தில் செஞ்சிருந்தாலும் அவரை மன்னித்து மீண்டுமாக ஊழியத்திற்கு அழைக்கிறார் என்பதை நாம் பார்க்கிறோம். மனிதர்கள் கொல்லப்படுகிறது தேவனுடைய திட்டம் அல்ல. இதை மோசே தன்னுடைய சுய சித்தத்தினாலே அதை செய்தார் என்பதை நாம் அறிந்து கொள்கிறோம். இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பாடத்தை நடத்தி கொடுத்ததாக உங்கள் இருவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். பிரியமான தேவன் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.